தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய சமூகத்திற்கு கடந்து வரும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையா, முடிவே இல்லைன்னு சொல்லுகிறார். அந்த முடிவில்லாத இரக்கத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறதுனால நம்ம எல்லாரும் தைரியத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்போமாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய தேவன் நம்மோடு பேசுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற நாம எங்களோட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். என்ன பேசுவாரோ அப்படின்னு காத்திருக்க வேண்டாம். எங்களோட பேசுங்க. என்ன பேசுவாரோ அப்படின்னு காத்திருந்தா குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆனா எங்களோட பேசும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள்னு அர்த்தம். அதனால எங்களோட பேசுங்க ஆண்டவரேன்னு என்ன செய்யுங்க, கேளுங்க. தேவன் நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். பிரசங்கி 3வது அதிகாரம், அதுல 4வது வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 3:4. அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவரே, நீங்க தந்த உம்முடைய நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றிப்பா. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய வார்த்தைக்குள்ள மறைந்திருக்கிற உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமையை, உங்க பிரசன்னத்தை கர்த்தர் எங்கள் நடுவே வெளிப்படுத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியான விருத்த சேதனமுள்ள இருதயம், விருத்த சேதனமுள்ள செவிகளையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்துங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் இங்கே பார்ப்போம். இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வேதம் நமக்கு சொல்லும்போது, தேவ ஜனங்களா இருக்கிற நீங்கள் ஒரு காலம் அழுதிங்க அப்படின்னா இன்னும் ஒரு காலம் எப்படி இருக்கணும், நகைப்பு இருக்கணும். நம்ம பலவீனமானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பாருங்க. இவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை கண்ணீரா என்ன செஞ்சிருக்கோம். ஏன்னா எழும்ப முடியல, இந்த சாப்பிட முடியல அப்படின்னு சொன்ன அந்த சகோதரி புதன்கிழமை இப்படி சொன்னாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுல பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க கணவர் ஓடியே வந்து என்ன செஞ்சார், அடிச்சார். குட்டி போத அந்த அடிச்ச அடியில அப்படியே சுருண்டுட்டாங்க. அன்னைக்கு வந்ததுதான் பலவீனம். வெட்டு வரும், சரீரமெல்லாம் என்ன செய்து வெட்டி வெட்டி இழுக்குது, நரம்பெல்லாம் தளர்ச்சியா இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியல. அழுன்னு என்ன செய்யறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு விடுதலை இல்லை. எங்கெங்கேயோ போனோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், பேய்க்கு பார்த்தோம், என்னமோ பண்ணணும், எதுலையும் எங்களுக்கு என்ன இல்லை. இங்க வந்துட்டு போனோம் பாருங்க, கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கண்ணீரின் பாதையில நாம் நடக்கும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியே நீ அழுதுகிட்டே இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யல, வேதம் சொல்லல. அந்த அழுகிற காலத்தை கர்த்தர் மாற்றி ஒரு நகைப்பின் காலத்தை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறாருன்னு சொல்லுகிறார். அந்த நகைப்பின் காலம் வரும்போதுதான் இப்படி அழுகையின் பாதையில நடந்து செல்லுகிற மக்கள் கர்த்தரை நோக்கி கடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அதுதான். நம்ம எல்லாருடைய ஒருத்தரா சொல்லலாம், எல்லாருக்கும் கண்ணீர், எல்லாருக்கும் கண்ணீர், சஞ்சலம், தவிப்பு. என்ன செய்வோம்? நம்ம முத்துமரத்தைக்கெல்லாம் அடுத்தா பிசாசனுடைய பிடி, அப்பா பயங்கரம். எல்லாருடைய வாழ்க்கையும் கண்ணீர். ஜெயமே ரேகா விடுங்க, கண்ணீர் 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 தான். இன்னைக்கு பார்க்குற மக்கள்லாம் சொல்றாங்க, அவங்கள மாதிரி வஸ்திரம் என்ன செய்ய முடியல. இது யார் செய்யறது? அந்த அழுகையின் காலத்தை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு ஒரு நகைப்பின் காலத்தை என்ன செஞ்சிருக்கிறார்,
நம்ம பிள்ளைகள் நிமித்தம், நம்ம பேர பிள்ளைகள் நிமித்தம் அந்த நகைப்பின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படிதான் எல்லாருடைய வாழ்க்கை. நம்ம முத்துராக்கெல்லாம் பார்த்தா படுத்த படுக்கை தான். அவங்க மகளுக்காக செபிக்க போயிருக்கும்போது ஒரு 5 நிமிஷம்லாம் ரொம்ப நேரம். இங்க 2 செகண்ட் இப்படி நிக்கிறாங்க, அப்புறம் 2 செகண்ட் காலை நீட்டுறாங்க, உக்காடுறாங்க, எழும்புறாங்க, ஒரு மாதிரி அப்படியே ரொட்டேனா சுத்தி சுத்தி என்ன செய்யறாங்க. அப்ப என்னக்கா ஒரு மாதிரி நீங்க வர்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, என்னுடைய முதுகு தண்டு விலகிருச்சா, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. நாங்களும் எல்லா வைத்தியம் பார்த்துட்டோம், சேலத்துல இருந்து என்னென்னமோ வைத்தியம் பார்த்துட்டோம், ஒண்ணுக்கு என்ன செய்யல. அதனால நீங்க எனக்கு ஜெபிக்கிறீங்களோ இல்லையா, என் வாழ்க்கை இப்படிதான் என்ன செய்யும் இருக்கும், என் மகளுக்கு என்ன செய்யுங்க. அப்போ நாங்க சொன்னோம், உங்க மகளுக்கு இல்ல, உங்க மகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். இப்படி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், அற்புதம் செஞ்சிருக்கிறார். ஆகவேதான் இங்க சொல்லுகிறார், அழுகிறதற்கு ஒரு காலம் உண்டு. அப்படின்னா நீங்க அழுதது உண்மை அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நகைப்பின் காலம் நமக்கு வருவதும் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்லுகிறார், அந்த நகைப்பின் காலம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, சங்கீதம் 126 3வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சொல்றார். எப்படியா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் அவர் என்ன செய்தாராம், செய்தார், இது நிமித்தம் நாம என்ன செய்யறோம், மகிழ்ந்திருக்கிறோம். அவங்க கீழே சொல்லும்போது சொல்றாரு, அது ஒரு சொப்பனம் காண்றது போல என்ன செய்யும். இப்ப இருக்கிற நான் சொன்ன எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான். கடந்த செவ்வாய்க்கிழமை வந்த அந்த மகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அப்படிதான் அற்புதம் செய்தார். இங்க வருகிற வரைக்கும் பலவீனம்தான், வந்துட்டு போன உடனே ஆண்டவர் விடுதலை என்ன செய்கிறார். புதன்கிழமை வந்தவங்க வாழ்க்கையில அப்படிதான், இங்க வருகிற வரைக்கும் அந்த பலவீனம் தான், போகும்போதே கர்த்தர் என்ன செய்கிறார், அற்புதம் செய்கிறார். இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, சொப்பனம் காண்றது போல. இரவு படுக்கும் போது ஒரு கனவு வருது, காலையில எழும்பும் போது என்ன செஞ்சிருச்சு, மறைஞ்சிருச்சு. பாருங்களேன், நம்ம எழும்பும் போது என்ன செஞ்சிருது, கனவு மறைகிறது போலதான் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு நம்மை விட்டு என்ன செய்து கடந்து போகுது. ஆகவேதான் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழுகிறதற்கு ஒரு காலம் வந்துருச்சு அப்படின்னா நாம அழுது கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த பாதையை நான் சீக்கிரம் கடந்து போய் ஒரு செழிப்பின் பாதையில, ஒரு நகைப்பின் பாதையில கர்த்தர் என்னை நிறுத்துவார். அந்த விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், இருக்கணும். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்க அழுதிங்கன்னா இனி நகைப்பீங்க. இனி என்ன செய்வீங்க, நகைப்பீங்க. இனி உங்களுக்கு நகைப்பு தான். இனி என்னதான், அந்த காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படி நம்முடைய வேதத்துல அழுகையின் பள்ளத்தாக்கு பக்தன் சொன்னது போல உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொண்ட சிலரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம், அதுல 6-7 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவார், அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றாளே என்றார்கள். இங்கே வாசிக்கிறோம், சாராள் சொல்லும் போது இப்படி சொல்றாங்க, அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சாராள் நமக்கு தெரியும், இந்த சாராளை தேவன் என்ன செஞ்சாரா, என்ன செஞ்சாரா, நகைக்க பண்ணினார். நகைப்பு அப்படின்றது தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கணும், மனிதர்கள் மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது, அது நிலைச்சிருக்காது, அது என்ன செய்யாது. என்ன ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த நகைப்பை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா, கொடுத்திருக்கிறார். இந்த கர்த்தர் நமக்கு ஒரு நகைப்பை கொடுத்தார் அப்படின்னா அது நிலைச்சிருக்கும். இங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார் அப்படின்னு சொல்றாங்க. தேவன் யாரை நகைக்க பண்ணினார், நம்முடைய
தாயாகிய சாராளை யார் நகைக்க பண்ணுனா? தேவன் நகைக்க பண்ணினார். உங்களையும் நகைக்க பண்ணுவார். உங்களையும் நகைக்க பண்ணுவார். ஏன் தெரியுமா? ஒரு காலம் அழுதுட்டோம், ரொம்ப என்ன செஞ்சிட்டோம்? அழுதுட்டோம். இனி அழமாட்டோம். இனி நகைப்பின் காலம். இங்கே சாராளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சஞ்சலம் உள்ள காலம்தான். நீங்க அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கடந்து செல்றது ரொம்பவே கஷ்டம். அவ்வளவு நிந்தை உள்ள வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கை? சாராளுடைய வாழ்க்கை. அவ்வளவு நிந்தை, அவ்வளவு அவமானம், அவ்வளவு பரியாசம். இதெல்லாம் வேதத்துல நம்ம வாசிக்கல அப்படின்னாலும் அதுதான் உண்மை. அதுதான் என்னது? அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். நீண்ட நாளா எதிர்பார்ப்போட என்ன செய்யறாங்க? எதுக்கு? குழந்தைக்கு. அது ஆகவேதான் 7வது வசனத்துல சொல்றாங்க பாருங்களேன், சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று எவன் சொல்லுவான்? காலெல்லாம் முடிஞ்சிடுச்சு. காலமெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. அவங்களே சொல்றாங்க, ஆபிரகாமுடைய முதிர் வயதுல அவருக்கு ஒரு குமாரனை நான் என்ன செஞ்சேன்? முதிர் வயதுனாலே காலம் என்ன செஞ்சு. இங்க சாராள் சொல்லும் போது சொல்றாங்க, முதிர் வயதுல அவருக்கு ஒரு குமாரனை நான் என்ன செஞ்சேன்? பெற்றேன். அப்படின்னா முதிர் வயது ஆகுது அப்படின்னாலே நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் தளர்ந்துரும். இதற்கு இடையில நமக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு 100 வயது. எத்தனை வயசு? அப்ப நீண்ட நாள் எதிர்பார்ப்பு பாருங்களேன். நான் நினைச்சேன் சாராமா தன்னுடைய வயதை என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்களோன்னு நினைச்சேன் இது வாசிக்கும் போது. ஏன்னா ஆபிரகாமுக்கு முதிர் வயதுல ஒரு குமாரனை பெறுவாள்னு யாரு சொல்ல முடியும்னு சொல்லும் போது தனக்கும் முதிர் வயது ஆனது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமை. அதனால அந்த அம்மாவுக்கு முதிர் வயதுன்றது என்ன செய்யலை, தெரியல, மறந்துட்டு. ஏன்னா ஒரு குழந்தை என்ன செஞ்சுட்டாங்க? பெற்றெடுத்துட்டாங்க. இப்போ புஷ்டியா இருக்காங்க, பசுமையா என்ன செய்யறாங்க? ஒருவேளை நினைச்சிருப்பாங்க போல, நான் இன்னும் எப்படிதான் இருக்கிறேன், ஒரு தாயா பாட்டியா என்ன செய்யலாம் ஆகலன்னு நினைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. அங்க அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதனால சொல்றேன், நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இருதயத்தை என்ன செய்யுமா? இழைக்க பண்ணியிருக்கும்ல சாராமாவுக்கு. அவ்வளவு சோர்ந்து போன நாட்கள், மனிதர்களால உண்டான நிந்தை இருக்கு பாருங்களேன், அது பயங்கர போராட்டத்தை என்ன செஞ்சிருக்கும்? உண்டாக்கி இருக்கும். அவங்க நடந்து வந்த பாதைகள் நமக்கு தெரியும். அதை இப்போ நம்ம விவரித்து சொன்னோம் அப்படின்னா சாராளம்மாவோட என்ன செஞ்சிடணும்? இன்னைக்கு நிற்கணும். ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், நான் இதை வாசிக்கும் போது எனக்கு உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு 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 சிந்தையை கொடுத்தார். என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள் இல்லை அப்படின்னாலே அவங்கள இந்த உலகம் மலடி அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? நோகடிக்கும். இப்படி ஒருவேளை இந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு நிந்தை சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இதை எல்லாவற்றையும் காட்டி ஒரு பிரதான என்ன அப்படின்னா, இதை தியானிக்கும் போது நான் நினைச்சேன், இன்றைக்கு வரைக்கும் பிள்ளை இல்லாதவர்களுடைய ஆஸ்திக்கு காத்திருக்கிற மக்கள் இந்த பூமியில பெருகி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ஒருத்தவங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நாம சொந்த பிள்ளையா இருந்து சம்பாதித்து கொடுத்து பராமரிக்கணும்னு சொல்ற சிந்தையை விட செய்வாங்க. அதுக்காக செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல, ஏதோ கடமைக்கு என்ன செய்வாங்க. ஆனா தன் சொந்த பிள்ளைய போல பராமரிக்கணும்னு சொல்ற அந்த உணர்வை காட்டிலும் ஒருத்தவங்களுக்கு ஆஸ்தி இருந்துச்சுன்னா இவங்க எப்ப மண்டைய போடுவாங்க? அந்த ஆஸ்தியை நாம எடுக்கலான்னு தான் என்ன செய்யறாங்க. இதான் இன்னைக்கு உலகத்தினுடைய அன்பு. உலகத்தினுடைய அந்த ஆஸ்திக்காக நேசிப்பாங்க. ஆஸ்திக்காக என்ன செய்வாங்க? எங்க உறவினர் ஒருத்தர் இருக்குந்தான், ஒரு நாள் இரவு ஒரு 8-9 மணி இருக்கும், அவங்க மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு அம்மா. அப்போ நாங்களும் சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. விடிய போவோம் அப்படின்னா செய்தி காலையில் வருது, 11 மணிக்கெல்லாம் அடக்கம்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க இருக்கிற இடத்துக்கு 11 மணிக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது.
சரி வேற ஒரு நாள் என்ன செஞ்சுக்கிருவோம், மாமிசம் தானேன்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. இருந்துட்டு இடையில ஒரு நாள் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நாங்கள் போனால் அந்த மனைவியை இழந்த கணவரும் அவருடைய சகோதரியும் இருக்கிறாங்க. அப்போ சில காரியத்தை அவங்களா பேசுகிறாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னத்த அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா, சித்தப்பாவுடைய நகையெல்லாம் அவங்க யார் யாரோ வாங்கினாங்களாம் உறவினர்கள். இப்போ யாருமே கொடுக்க மாட்டேங்காங்களாம். அந்த அம்மா 150 பவனுக்கு மேலே என்ன செஞ்சுருக்கு, கேட்குற அக்கா தங்கச்சிக்கு பூரா 5 பவன் 10 பவன் அப்படியே கொடுத்துருக்கு. ஒன்றும் என்ன செய்ய மாட்டேக்காங்க, தர மாட்டேக்காங்க. இப்போ இருக்கிறத தான் சித்தப்பா கையில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த வீடும் அவங்க யாரு, அந்த அம்மாவுடைய அவங்க தகப்பனாருடைய வீடை இவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்க கூட பிறந்தவங்கலாம் சொல்றாங்க, இந்த வீடும் உனக்கு என்ன இல்லை, இதான் உறவு. இது என்னது, இது எல்லாமே இந்த சாராலையும் நெருக்கியிருக்கும். சாராலையும் என்ன செஞ்சிருக்கும், நெருக்கி இருக்குமா இல்லையா? ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா உபசரிங்க. யாருக்கு, குழந்தை இல்லாதவங்களை உபசரிங்க, நேசிங்க, உண்மையான அன்பு செலுத்துங்க. அவர்களுடைய உடைமைக்காக அவர்கள் என்ன செய்யக்கூடாது, நேசிக்கக்கூடாது. அவங்க எப்படி அனுபவிக்கணுமோ, சந்தோஷமா இருக்கணுமோ, அவங்க உடைமை அவங்களுக்கே கொடுங்க. அதை நாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு சொல்கிற அந்த எண்ணம் கூட அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வர வைக்கக்கூடாது. நம்முடைய அன்புல ஒரு கேள்வி இருக்கக்கூடாது. கேள்வி இல்லாத நிரந்தரமுள்ள உண்மையான அன்பை அவங்க மேலே என்ன செய்யுங்க, வைங்க. ஏன் அப்படின்னா, இந்த சாராள் அத்தனை பாதையும் என்ன செஞ்சாங்க, கடந்து வந்தாங்க. ஒருவேளை லோத்து ஆபிரகாமை பின்பற்றி வந்ததுக்கு அது ஒரு காரணமாக கூட என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க கர்த்தரை மாத்திரம்தான் என்ன செஞ்சுருந்தாங்க, நம்பி இருந்தாங்க. அப்போ நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, மனிதர்களாலே உண்டான சூழ்ச்சி, போராட்டம் எல்லாவற்றையும் இந்த சாரால் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். அப்படி கடந்து வந்ததுனால தான் இங்கே சொல்றாங்க, அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இத்தனை போராட்டத்தின் நடுவிலையும் கர்த்தர் அழகான ஒரு ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினதுனால அவங்க சொல்றாங்க, தேவன் என்னை நகைக்க பண்ணினார், என்னோடு கூட நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்களும் நகைங்கன்னு சொல்றாரு. அந்த சந்தோஷத்துல என்ன செய்யுங்க, பிரவேசிங்கன்னு சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாங்க, சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான், அவருடைய முதிர் வயதுல அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். உங்க நிந்தை என்னவானாலும் இருக்கட்டும், நமக்கு ஒரு சிந்தை இருக்கணும், கர்த்தர் என் கண்ணீர் என்ன செய்வார், துடைப்பார். நம்முடைய பலவீனங்களா இருக்கலாம், நம்முடைய சோர்வுகளா இருக்கலாம், நம்முடைய எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க நினைக்கணும், இந்த கண்ணீரின் பாதை சீக்கிரம் என்ன செய்யணும், கடந்து போகும். அந்த விசுவாசத்தோடு இருப்போம் அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம அடுத்து இன்னும் ஒரு தேவ மனிதரை குறித்து பார்க்க போகிறோம். உண்மையிலேயே அவருடைய பாதை ரொம்ப ரொம்ப கடினமானது தான். ஆனாலும் அந்த பாதையிலையும் கர்த்தர் அவருக்கு ஒரு களிப்பை கொடுத்தார். யோபு எழுதின புத்தகம் 8வது அதிகாரம், அதில் 21வது 22வது வசனத்தை வாசிப்போம். இங்கே சாராளுடைய அந்த கண்ணீரை துடைத்து ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நகைப்பை உண்டு பண்ணினார். இங்க பார்க்கிறோம், யோபுக்கு அதை விட ஒரு பயங்கரமான கண்ணீர் தான். அந்த பாதையை கடந்து அவருக்கு ஒரு நகைப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். யோபு 8:21, 22. அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றார். இங்க வாசிக்கிறோம்,
இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வாசிக்கிற யோபுவின் நண்பர்கள் ஆகிய பில்தாத்து சொல்லும் போது இப்படி சொல்றாரு. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அதிக போராட்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். யோபு வாழ்ந்த வாழ்க்கை இருக்கு பாருங்களேன், அவ்வளவு செழிப்புள்ள வாழ்க்கை, அவ்வளவு செழிப்புள்ள வாழ்க்கை. ஏன் அப்படின்னா இங்க யாருக்கும் 1000 ஆடு இருக்கு. ஆடு ஆடு தெரியுமா? ஆடு 1000 ஆடு உங்களுக்கு இருக்கா? இருக்கா? இருக்க வச்சிருக்கீங்களா? இல்ல. 1000 ஆடு ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவங்க யாரு? யாரு பஞ்சவரனுக்க? ஏழையா பணக்காரவங்களா? எவ்வளவு பணக்காரங்க? கோடி பணக்காரங்க. அவங்க யாரு? ஆனா இந்த யோபுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சு தெரியுமா? 7000 ஆடு இருந்துச்சு. எத்தனை ஆடு? இப்ப சொல்லுங்க, யோபு எவ்வளவு பெரிய சீமா? ஆமாவா இல்லையா? 7000 ஆடு இருந்துச்சு. ஒரு ஒட்டகம் இருக்கு பார்த்தீங்களா? 10 ஒட்டகம் இருந்தாலே அவங்க யார் தான்? யோபுக்கு 3000 ஒட்டகம் இருந்துச்சு. எத்தனை? எவ்வளவு பெரிய சீமான் பாருங்களேன். ஏறு மாடு இருக்கு பாருங்க, 10 ஏறு மாடு இருந்தா நம்ம ஊர்ல அவங்க எல்லாம் யாரு? பெரிய பண்ணையா, ராம்நாடையே கட்டி ஆண்டுருவாங்க. ஆனா இந்த யோபுக்கு 500 ஏறு மாடு இருந்துச்சு. எத்தனை ஏறு மாடு? எத்தனை? 500 ஏறு மாடு. கழுதை இருக்கு பாருங்க, கழுதை. நமக்கு தெரியும் கழுதை அப்படின்னா, நம்ம இங்க பொதி சுமக்கிறதுக்கு இன்னைக்கு கழுதைய அற்பமா வச்சுட்டாங்க. அன்னைக்கு இதெல்லாம் விலை மதிக்க முடியாத பொருளா என்ன செய்யுது? ஏன்னா அன்னைக்கு பிரயாணத்துக்கு இன்னைக்கு நமக்கு கார் மாதிரி. அன்னைக்கு கழுதை, அந்த கழுதை 500 கழுதை இருந்துச்சு. யாருக்கு? இப்ப எவ்வளோ பெரிய சீமா! இவங்களுக்கு இதெல்லாம் மேய்க்கிறதுக்கு எத்தனை வேலையாட்கள் இருந்திருப்பாங்க பாருங்களேன். அவ்வளவு ஆஸ்தி உள்ள ஒரு மனிதர் திடீர்னு பார்த்தீங்கன்னா காணும். திடீர்னு என்னது? எல்லாம் அழிஞ்சிட்டு. இவர் எவ்வளவு நிலபலம் உள்ளவரா இருப்பார், அவ்வளவும் அழிஞ்சிட்டு. இவருக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. 10 பிள்ளைங்களும் மறிச்சிட்டாங்க. இந்த 10 பிள்ளைகளுக்கும் 10 வீடு இருந்துச்சு. அப்ப அந்த வேலையாட்களுக்கெல்லாம் வீடு இருந்துச்சு. எல்லாம் ஒரே நாள் அழிஞ்சிருச்சு. ஒரே நாள். எவ்வளவு கண்ணீர் இருப்பாங்க. நம்ம ஒரு போட்டு பிடிபட்டுட்டுனா, ஐயோ எங்க மீனவர்கள் நிலையெல்லாம் அவ்வளோ பரிதாபம். உலகமே என்ன செஞ்சிருச்சு? எனக்கு அழிஞ்சிருச்சு. ஏன் தெரியுமா? அதுதான் முழு ஆஸ்தி, அதுதான் முழு ஆஸ்தி. அவ்வளவு ஒரு இழப்பு நமக்கு தெரியுது அதுல. இப்ப எல்லாவற்றையும் இழந்திருக்கிற இந்த மனிதனுக்கு இதை விட 1000 மடங்கு கண்ணீர் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்குமா இல்லையா? அப்படின்னா இங்க இருக்கிற நீங்க ஒருத்தர் கூட கண்ணீர் வடிக்க கூடாது. ஏன் தெரியுமா? இவ்வளத்தையும் நம்ம இழக்கல. இவ்வளத்தையும் என்ன செய்யல? இழக்கல. கர்த்தர் நம்மளை கிருபையா என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். இவ்வளத்தை இழந்து கண்ணீரின் பாதையில புழுதியை அள்ளி மேல போட்டுட்டு நிக்கிற ஒரு மனிதன்ட்ட இவர் நேசிக்கிற அருமையான மனைவி வந்து ஒண்ணு சொன்னாங்க. மனைவிகளா இருக்கிற உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க கணவர்மார் துயரப்பட்டு நிற்கும் போது கடினமா என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. ஏன்னா அவ்வளவு ஆஸ்தியவும் தேவன்கிட்ட பெற்ற மனிதர். இந்த யோபுக்காக தான் கர்த்தர் கொடுத்தார். யோபுக்காக தான். இழந்து கண்ணீரோட நிக்கிற மனிதனை பார்த்து அந்த மனைவி சொல்றாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த யோபுனுடைய சரீரமும் பலவீனமாயிருச்சு. என்ன செஞ்சிருச்சு? பலவீனமாயிருச்சு. உடம்பெல்லாம் அப்படியே பொத்து 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 என்ன செய்யுது? வடியுது, நீரா வடியுது. உள்ள இருக்க முடியல. குப்பமேட்ல போய் உக்காந்துட்டார். ஒரே அரிப்பா என்ன செய்யுது? இப்ப யாருடைய ஆறுதல் வேணும்? மனைவியுடைய ஆறுதல் வேணும். இந்த மனைவி சொல்றாங்க,
இன்னமும் உன் உத்தமத்தில் என்ன செய்கிற இருக்கிறியே. பேசாமல் அந்த ஆண்டவர்னு சொல்கிற பாரு, அவரை தூசிச்சுட்டு செத்து போயிடுறேன்னு சொல்லு. நல்ல மனைவியில் அப்படி யாராவது சொல்கிறீங்களா, நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, தெரியாமல் என்ன செஞ்சுட்டேன். உங்களுக்கு என்ன துயரமோ அதே துயரம் உங்கள் கணவர்மாருக்கும் உண்டு. உங்கள் கணவர்மாருக்கு உங்களுக்கு மட்டும்தான் இழப்பா இல்லையா? உங்கள் கணவர்மாருக்கு இழப்பு இல்லை? ஆஸ்தி நீங்கள் மட்டும்தான் சம்பாதிச்சிங்களா? உங்கள் கணவர்மார் இல்லையா? என்னமோ வறுமைன்னு வந்துட்டுன்னா நான் மட்டும்தான் வறுமையில் கிடக்குறேன் சொல்லாது. நீங்கள் என்ன செய்யாதீங்க. அதனால தான் நம்ம கண்ணீர் துடைக்கப்படலை. அதனால தான் என்ன செய்யலை, கண்ணீர் துடைக்கப்படலை. நாம் கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு ஆறுதலாக இருக்கு. நம்ம கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு இங்கே வாசிக்கிறோம். இந்த யோபுவை பார்த்து அவருடைய நண்பர் சொல்லுகிறார், இவ்வளவு இக்கட்டுகள் சூழ்ந்தவராய் இந்த யோபு குப்பமேட்டில் இருக்கிறத பார்க்கும்போது அவர்களால் தாங்கிக் கொள்ளவும் முடியலை, ஏற்றுக்கொள்ளவும் முடியலை. ஏன் தெரியுமா? அவ்வளோ பெரிய சீமா, அவ்வளோ பெரிய சீமா. அவருடைய உடை எப்படி இருந்திருக்கும், அவருடைய சரீரம் தான் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். இன்னைக்கு இவ்வளவு அலங்கோலமாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் புலம்பல் என்ன செய்கிறாங்க, பாடுறாங்க. அப்படி பாடும் பொழுதுதான் எங்க பிழ்த்தாத்து சொல்லும்போது சொல்லுகிறார், இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு துயரமுள்ள பாதையில போற ஒரு யோபுவினுடைய வாயவே நகைப்பினால நிரப்புவார் அப்படின்னா உங்க வாயவும் கர்த்தர் நகைப்பினால் என்ன செய்வார், நிரப்புவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணீரை மாற்றி உங்க வாய நகைப்பினால கர்த்தர் நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்மை நகைக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் என்ன செய்வாரா, நிரப்புவார் என்று சொல்லுகிறார். நம்ம இதே யோபு என்ன அவர் நிரப்புனதை பார்க்கணும் பாருங்க. இதே யோபினுடைய புத்தகம் 42வது அதிகாரம், அதுல 12, 13வது வசனத்தை பார்க்கும்போது அங்க பார்க்கிறோம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எத்தனை ஆடு இருந்துச்சு, 7,000 இருந்துச்சு. இப்ப அது ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாரா, 14,000 என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். நகைக்க பண்றார் பாருங்களேன். 3000 இருந்த ஒட்டகத்தை 6,000 கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றிருக்கிறார். 500 ஏறுமாடு இருந்துச்சு, இப்ப 1000 ஏறுமாடா என்ன செஞ்சிருக்காரு, மாற்றினார். கழுதைகள் 500 இருந்துச்சு பாருங்க, அது 1000 என்ன செஞ்சிருக்கிறார், மாற்றிருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமா என்ன செஞ்சுச்சாம், இருந்துச்சாம். அப்ப நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும் போது, தேவன் நம்மை நகைக்க பண்ணும் போது இந்த நன்மை எல்லாம் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு ரெட்டாத்தனையாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ரெட்டிப்பாய் நமக்கு என்ன செய்யறாரா, என்ன செய்யறாரு, யோபுக்கு கொடுத்தாரா, யோபுக்கு கொடுத்தது உண்மை, யோபுக்கு கொடுத்தது உண்மை. இது சரித்திரம் சொல்ற உண்மை. அப்படின்னா உங்களுக்கு எனக்கு செய்யறது என்னது, உண்மை. பாடல் பகுதியில் தம்பி சொல்லும் போது சொன்னாங்க, இந்த ஆலயத்தினுடைய வேலை எப்படி முடியுமோன்னு நாங்கள் என்ன செஞ்சோம், உண்மைதான், ரொம்ப ரொம்ப கலக்கம். ஆனால் கர்த்தர் நேர்த்தியாக முடிச்சார். தம்பி உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சா அவர் கையை உரத்தி நன்றி சொல்லுங்கன்னு சொல்லும் போது நான் ஆலயத்தை நினைச்சேன், ஆலயத்துக்கு இவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறாரே, சொல்லாமல் இருக்க முடியுமா?
எந்த பாதையை நம்ம கடக்க முடியலன்னு நினைக்கிறோமோ அதை முடிச்சு நம்முடைய ஆண்டவர் நம்மை நகைக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன காரியம் உங்களுக்கு கலக்கம் இருந்தாலும் அந்த கலக்கத்தை கர்த்தர் மேல என்ன செஞ்சிருங்க வச்சிருங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க என்னிட்ட வாங்கன்னு சொல்றாரு. நம்ம அவர்கிட்ட என்ன செஞ்சிட்டோம், இப்ப நம்முடைய பாரங்களை அவர் மேல வச்சுட்டு அவருடைய நுகத்தை நாம என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். அவர் நுகத்தை, அவருடைய அந்த மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை, அவர் அருளுகிற நன்மையை நாம ஏற்றுக்கொள்ளுவோம். அது எப்படி இருக்குமா, இலகுவா இருக்கும், மெதுவா நமக்கு என்ன செய்யும் இருக்கும். நம்ம கடினமான பாதையில என்னை கடந்து செல்லுகிறது இல்ல, கர்த்தர் நம்மை நகைக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்லுகிறார், அழுகிறதற்கு ஒரு காலம் உண்டு அப்படின்னா நகைக்கிறதற்கும் ஒரு காலம் உண்டு. நகைக்கவும் அந்த நகைப்பின் காலத்தை நம்ம சரியா என்ன செய்யணும், பயன்படுத்திக்கிறோம். ஏன் தெரியுமா, இந்த யோபு இவ்வளவு பாதை ரொம்ப சீக்கிரமா கடந்து செல்லுகிறதற்கு யோபு மனம் பதறி கூட என்ன செய்யல, கர்த்தரையும் நிந்திக்கல, தன்னை நிந்தித்த தூஷித்த தன் மனைவியவும் அவர் என்ன செய்யல, நிந்திக்கல. பைத்தியக்காரி மாதிரி பேசுறியே அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா வார்த்தை பாருங்க, நீ செத்து போன்னு சொல்லுச்சு. எவ்வளோ கடினமான வார்த்தை. இவர் சொன்னாரு, ஏமா பைத்தியக்காரி மாதிரி என்ன செய்யற பேசுறிய, நன்மையை பெற்றவர்கிட்ட நாம தீமை பெற. பாருங்களேன், இதுதான் இந்த பாதையை இந்த யோபு சீக்கிரமாய் கடந்து செல்லுவதற்கு வழியை உண்டாக்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க ஒன்ன நினைச்சுக்கிறேன்னா, நீங்க முதல்ல கர்த்தருக்கு உண்மையா இருந்துடணும். எப்படி இருந்துடணும், யோபு உண்மையா இருந்தார் பாருங்க, உண்மையா இருந்துடணும். உங்க ஆசீர்வாதங்களை சத்துரு திருடினாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, அழித்தாலும் சரி, அதை தேவன் உங்களுக்கு உருவாக்கி தந்து உங்களை நகைக்க பண்ணுவார். உங்களை என்ன செய்வார், நகைக்க பண்ணுவார். நம்முடைய சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்களேன், சிறு பிள்ளைங்க சில நேரங்கள்ல ஏதாச்சும் சேட்டை பண்ணிட்டாங்கன்னா நாம என்ன செய்வோம், அடிச்சு விட்டுருவோம். அடிப்போமா, நீங்க என்னமோ தெரியாது, நான் அடிச்சு விட்டுருவோம். அடிச்சுட்டு அது ரொம்ப அழுகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை அமைதிப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் பொருட்கள் அதுக்கு என்ன செய்வோம், கொடுப்போமா கொடுத்து அதோடைய அழுகை என்ன செய்வோம். இப்போ அதனாலதான் வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுடைய அழுகையை மாத்துறதுக்கு, நல்லது செய்யறதுக்கு இவ்வளவு துரிதப்படும் போது தேவன் அதை நமக்கு செய்யாம இருப்பாரோன்னு அவரே கேட்கிறார். நான் உங்களுக்கு செய்யாம இருப்பேனா, செய்வார். அவர் நிச்சயம் என்ன செய்வார். ஆகவேதான் சொல்லுகிறார், நீங்க என்ன கண்ணீரின் பாதையில நடந்தாலும் அந்த கண்ணீரின் பாதையை கர்த்தர் மாற்றி ஒரு களிப்பை, ஒரு நகைப்பை, ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லவரா இருக்கிறார். மூன்றாவது ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், அது 9ஆம் அதிகாரம், அதுல 24வது வசனம். மத்தேயு 9:24. விலகுங்கள், இந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார்கள். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இங்கே வாசிக்கிறோம், இங்கே சொல்லுகிறார், விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். ஹல்லேலூயா. வழியில ஒரு தகப்பன் போய் சொல்றாரு, ஆண்டவரே, என் பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறாள், அது மரிக்கிறதற்கு முன்பாக நீர் வர வேண்டும் என்று அழைக்கிறார். மரண அவஸ்தைன்னு சொன்னா அந்த வீட்டுல என்ன இருந்திருக்கும், கண்ணீர் தான் இருந்திருக்கும். என்னதான் இருந்திருக்கும், ஏன்னா பிள்ளை மரண அவஸ்தையில இருக்கு, தகப்பனால பார்க்க முடியல. தாயை அருகில் அமர்த்திட்டு ஓடியே வருகிறார். என்ன அப்படின்னா, ஏசு அற்புதம் செய்கிறார். ஓடியே வர்றாங்க. வந்தா இங்க சில அற்புதங்கள் நடக்கு, கொஞ்சம் தாமதம் ஆகுது. திரும்ப மனிதர்கள் ஓடி வந்து சொல்றாங்க, உங்க பிள்ளை இப்ப மறைச்சிட்டுன்னு சொன்ன உடனே தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு கொதிச்சிருக்கும்.
அவ்வளவு ஒரு கலக்கம். ஒருவேளை இயேசுவை பார்த்து கூட அவர் தலையில என்ன செஞ்சிருக்கணும், அடிச்சிருக்கணும். என் மக மறிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கன்னு சொன்னனே, என் பிள்ளை என்ன செஞ்சிருச்சு. அப்ப அந்த தகப்பன் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும். அவர் சொல்றாரு, மறிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க, இங்க தாமதமாகுது, புள்ள மறிச்சிட்டு. இப்ப எவ்வளவு வேதனையா இருக்கணும். ஐயோ, உங்களை நம்பிதானே வந்தேன். ஏதோ ஒண்ணு சொல்லி புலம்பி இருக்கணும், அழுது இருக்கணும், கதறி இருக்கணும். அவர் கதறுவார் என்று அறிந்த உடனே இயேசு சொன்னாரு, பயப்படாத. நீ என்ன செய்யாத, பயப்படாத. பிள்ளை நித்திரதான் என்ன செய்யுது. வந்தாங்க. இப்ப எல்லாரும் அழுகுறாங்க, புலம்புறாங்க. ஏன்னா குழந்தை என்ன செஞ்சிருச்சு, மறிச்சிருச்சு. அந்த சூழ்நிலையில தான் இயேசு சொல்லுகிறார், விலகுங்கள், இந்த சிறு பெண் மறிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். இப்ப போனா அந்த குழந்தைய சுத்தி ஆட்கள் இருந்து அழுறாங்க. இப்ப இயேசு போய் சொல்றாரு, எல்லாரும் விலகு, எல்லாரும் என்ன செஞ்சிரு, விலகு. அந்த பிள்ளை மறிக்கல, அந்த பிள்ளை என்ன செய்யல, சாகல, அது தூங்குது, நித்திரையா என்ன செய்யுது. இப்ப அழுதவங்க பூரா நகைக்கிறாங்க, அழுதவங்க பூரா என்ன செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. பைத்தியக்காரர் மாதிரி என்ன செய்யறாரு, பேசுறாரு. இந்த பிள்ளை மறிச்சிருச்சு, நம்ம கண்ணால என்ன செஞ்சோம், பார்த்தோம், நம்ம அழுகிறோம். இவர் மறிக்கல, நித்திரையா இருக்குன்னு சொல்றாரு. சிரிச்சாங்க. வேதத்துல வாசிக்கிறேன், கீழே 25வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணை கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சொன்னார், அது மறிக்கல, நித்திரையா இருக்குன்னு சொன்னார். அது என்ன செய்யல, மறிக்கல. அது எப்படி இருக்கு. இப்ப இந்த குழந்தை மறைச்சிருந்துச்சா, நித்திரையா இருந்துச்சா? நித்திரையா இருந்துச்சு. உண்மையிலேயே மரணம்தான். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையின் படியே நித்திரை செய்கிற ஒரு குழந்தைய நம்ம எப்படி தூக்கி எடுத்து நிறுத்துவோமோ அப்படி இயேசு நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவர்னால மட்டும்தான் செய்ய முடியும். இப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நகைப்பு. எல்லாருக்கும் நீங்க லூக்கா 6:21 வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 6:21. அங்க சொல்லும்போது சொல்லுகிறார், இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இது எவ்வளவு அழகா மத்தேயுல நிறைவேறி இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான். இப்பொழுது அழுகிறீங்களா? நீங்க உங்க கண்ணீர் இருக்கா? நீங்க பாக்கியவான்களாம். நீங்கெல்லாம் யாரு? பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இங்க சொல்லும் போது சொல்றாரு, நீங்க தான் நகைப்பீங்க. நீங்க தான் என்ன செய்வீங்க? நகைப்பீங்க. நம்ம மத்தேயுல வாசித்தோம், அந்த பிள்ளைய ஆண்டவர் மறிக்கல அப்படின்னு சொல்லி உயிரோடு எழுப்பினார். மறிக்கல அப்படின்னு சொன்ன உடனே, நித்திரை செய்யுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நகைச்சாங்க, சிரிச்சாங்க. இங்க சொல்றாரு, அவங்க நகைப்பாங்க, ஆனா இப்ப அழுகிற நீங்க இனி நகைப்பீங்க. இனி என்ன செய்வீங்க? இங்க சொல்றாரு, இப்பொழுது அழுகிற நீங்கள் யாரு? பிள்ளைக்காக அழுகிற அந்த பெற்றோர் இனி என்ன செய்வாங்களாம்? நகைப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அதே போலவே அங்க நகைத்த மக்களுக்கு முன்பாக அவர்களுடைய தலையை உயர்த்தி அந்த குழந்தைய உயிரோட எடுத்து கொடுத்து அவர்களை நகைக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நகைப்பு அப்படின்றது கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற நகைப்பு தான் நிரந்தரம். கர்த்தர் கொடுக்கிற. இப்ப இந்த குழந்தை மறைச்சிருச்சு பாருங்களேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த அடக்கத்துக்கு பின்பாக, ஒருவேளை அடக்கம் முடிஞ்சிருச்சுன்னா, நமக்கு நிறைய திருஷ்டி வீட்டுக்கு போய் பழக்கம் இருக்கு. அந்த அடக்க ஆராதனைலாம் முடிச்சதுக்கு அப்புறம் சிலர் ஆறுதல் சொல்லுவாங்களா இல்லையா?
அது நமக்கு என்ன ஆகாது, நிரந்தரம் ஆகாது. நம்மளே தேர்ச்சி அடைஞ்சு கர்த்தருடைய வார்த்தையில பலப்பட்டு மீண்டு வந்தால் ஒழிய அது நம்மளை என்ன செய்யாது, நகைக்க பண்ணுமா? ஒரு சமாதானத்தை வேணா கொடுக்கும், மற்றபடி நகைக்கு என்ன செய்யாது. ஆனா கர்த்தர் வருவார் அப்படின்னா மரித்த அந்த குழந்தைய உயிரோட எடுத்து கொடுத்து பெற்றோரை நகைக்க பண்ணினார். இது நிலைச்சிருக்கும். இது என்ன செய்யும் நிலைச்சிருக்கும். அப்ப தேவன் வந்து நம்மை நகைக்க பண்ணுகிறதற்கும் மனிதர்கள் நம்மை நகைக்க பண்ணுகிறதற்கும் வித்தியாசம் என்ன செய்து இருக்கு. மனிதர்களால இது முடியாது, ஆனா நம்முடைய கர்த்தர்னால அது முடியும். நம்மை நகைக்க பண்ண நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு சிந்தை இருக்கணும். இப்பொழுது அழுகிறன்னா இனி என்ன செய்வேன்? நகைப்பீங்களா? இனி உங்களுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் கலங்கவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? கலங்கவே கூடாது. இந்த வார்த்தையை மட்டும் தியானிச்சுட்டே இருங்க. இவ்வளோ நாளை கேட்கல, இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க செவிக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. எத்தனை போராட்டம் வந்துச்சோ, பிசாசை தோற்கடிச்சு ஓடணும் அப்படின்னா நீங்க விசுவாச வார்த்தை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அறிக்கை என்ன செய்யணும்? நான் கலங்க மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? கலங்க மாட்டேன். நான் என்னை நகைக்க பண்ணுகிறவர் என் கூட என்ன செய்கிறார்? அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறதுனால நான் என்ன செய்யறதில்லை, அசைக்கப்படுறதே இல்லைன்னு சொல்றாரு. அசைக்கப்படாம இருந்துட்டோம் அப்படின்னா தேவன் அருளுகிற அந்த நகைப்பு உங்களுக்கு எனக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சாராளுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் அவங்க அசைக்கப்படாம இருந்தாங்க. தேவன் அவர்களை நகைக்க பண்ணினார். இந்த யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னானு அவ்வளோ போராட்டங்கள் வந்த போதிலும் அசைக்கப்படாம உறுதியா என்ன செஞ்சார்? இருந்தார். தேவன் அவரையும் நகைக்க பண்ணினார். இந்த பிள்ளையின் தகப்பனை பார்த்தாலும் ஓடி வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? பிள்ளை மறைச்சிருச்சு. பிள்ளை என்ன செஞ்சிருச்சு? மறைச்சிருச்சு. ஒரு கலக்கம் என்ன பாருங்களேன், ஒரு கலக்கம். எனக்கு தெரியும், எங்க உறவினர் ஒருத்தவங்க வீட்டுல ஒரு கணவர் மறைச்சிட்டார். ஆஸ்பத்திரியே கலவரம். ஆஸ்பத்திரியே என்ன செஞ்சிருச்சு? அதான் மனிதர்களுடைய கொதிப்பு. ஆனா இங்க இந்த பிள்ளையின் தகப்பன் என்ன செய்யல? மன ரம்யமா இருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறார். இயேசு எனக்கு முன்னாடி என்ன செய்யறார்? இருக்கிறார். அழாதன் சொன்னவர் எனக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? இருக்கிறார். கலங்காதன் சொன்னவர் எனக்கு முன்னாடி இருக்கிறார். அப்படி அசைக்கப்படாம இருந்தார் பாருங்க. தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் என்ன செய்கிறார். அப்ப அழுகிற நம்மை நகைக்க பண்ணுகிறவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உறுதிப்பட்டிருக்குமே ஆனால் நிச்சயமாகவே தேவன் நம்மை நகைக்க பண்ணுகிறவரா இருக்கிறார். நாம் பிரசங்கில அந்த பகுதியை வாசித்து நாம் எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாம். பிரசங்கி 3:4 அந்த வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. நாம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோமா? நாம் ஆளுகையின் பள்ளத்தாக்க இதுவரையிலும் ஒருவர் நடந்திருந்தாலும் நீங்க கர்த்தரிடத்திலே மனரம்யமா இருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வச்சு அசைக்கப்படாத இருப்பீர்களே. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகிற நீங்க நகைப்பீங்க. அந்த நகைப்பின் காலத்தை நமக்கு முன் சென்ற இந்த தேவ பிள்ளைகளுக்கு, தேவ மனிதர்களுக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு, தேவனால் நடத்தப்பட்டவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணினாரே. இந்த தெய்வம் இன்றைக்கு நம்ம நடுவ இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, யார் யாருடைய வாழ்க்கை இப்பயும் கலக்கமா இருக்குதா? இப்பொழுதும் என் வாழ்க்கையில கண்ணீர் இருக்குன்னு சொல்றீங்களா? இரவெல்லாம் என் கண்கள் கண்ணீர் ஆகுதே, என் தலை தண்ணீர் ஆகுதேன்னு சொல்றீங்களா?
நான் மறைவிடம் பார்த்து அழுகிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அழுகையின் காலம் முடிஞ்சது. தேவஜனமே, உன் அழுகையின் காலத்தை முடிய பண்ண கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார். ஆகவேதான் மத்தியில வாசிக்கிறோம், அந்த தகப்பனுக்கு முன்பாக இயேசு இருந்தபடியினால அவர் கலங்கல. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர் நம்பினால அவர் கலங்கல. நீங்க அவரை முன்பாக வைத்திருக்கீங்களா? அவர் வார்த்தையை நீங்க நம்புறீங்களா? ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாரே, தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் செய்வார் அப்படின்னா அது சொப்பனம் காண்றது போல இருக்குன்னு சொன்னாரே. இந்த தெய்வம் உங்களோட இருக்கிறாரே, அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொன்ன உம்முடைய வார்த்தையை நான் நம்புறேன்ப்பான்னு சொல்லுங்க. உங்க வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. நான் கண்ணீர் வடிக்கிற இந்த பலவீனம் ஆண்டவரே ஒரு சொப்பனம் காண்கிறது போல மறைந்து போகணும்னு சொல்லுங்க. நான் படுற இந்த சிறுமையான வாழ்க்கை ஒரு சொப்பனம் காண்கிறது போல மறைந்து போகணும்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், அழுகிற காலம் முடிந்து போகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை உங்க வார்த்தைப்பா, நீங்க சொன்ன வார்த்தை ஆண்டவரே. அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள் என்றீரே. இதுவரையும் நாங்க அழுதுட்டோம்ப்பா, எங்க கஷ்டத்தினால, எங்கள் கடனால, எங்க சிறுமையினால, எங்க வறுமையினால, எங்க எளிமையினால, எங்க வியாதியினால, எங்கள் இல்லாமையினால, எங்க தனிமையினால நாங்க அழுதுட்டோம் ஆண்டவரே. நாங்க அழுதுட்டோம்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க தேவஜனமே, என் அருமையான கிறிஸ்துவுக்குள்ள பிரியமா இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க சொல்லுங்க, நாங்க இவ்வளோ நாள் அழுதுட்டோம் ஆண்டவரே, இனி நாங்க அழக்கூடாதுப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. நாங்க பார்த்தோமே ஆண்டவரே, சாராளுடைய வாழ்க்கையில் அந்த நகைப்பை உண்டு பண்ணினவர், என் வாழ்க்கையில் அந்த நகைப்பை உண்டு பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. யோபினுடைய வாழ்க்கையில் அந்த நகைப்பை உண்டு பண்ணினவர், இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு உரியவனாய் மாற்றினவர். என்னையவும் நீங்க இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு உரியவளாய் மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த பிள்ளையின் தகப்பனுடைய கண்ணீரை துடைத்து மரித்த அந்த குழந்தைய உயிரோட எடுத்து கொடுத்தவர். நீங்க சொன்னீங்களே, இப்பொழுது அழுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள் என்றீரே. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் இனி திருப்தி அடைவீர்கள் என்றீரே. அந்த திருப்தி எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க, அந்த மகிழ்ச்சி எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க, அந்த நகைப்பை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. நம்மை நகைக்க பண்ணுகிறவர் நம் நடுவே இருக்கிறார். நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் அழுகை ஆனந்த களிப்பாய் மாற பனிநீர் என்று சங்கீதக்காரன் நாங்கள் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, இப்போதும் கூட பிரசங்கி பக்தன் சொல்லும் போது, ஆண்டவரே தகப்பனே, அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு, நகைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு என்று சொன்னாரே. ஆண்டவரே தகப்பனே, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 28 காலங்கள் கடந்து செல்லுமே ஆண்டவரே. ஆனாலும் தகப்பன், இந்த 4வது காலமா இருக்கிற அந்த காலத்துல ஆண்டவரே, எங்கள் அழுகை நீங்கள் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில, யாருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் துயர நீங்களே, என் வியாதி நீங்களே, என் வறுமை நீங்களே, என் தரித்திரம் நீங்களே யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுடைய வறுமையும் தரித்திரமும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடு. இயேசுவின் நாமத்தினாலே மாதங்களாய் வருஷங்களாக ஜனங்களை ஈனப்படுத்துற, ஜனங்களை அலமுதப்படுத்துற, ஜனங்களை கஷ்டப்படுத்துற எல்லா பலவீனமும் ஓடி போவதாக. தகப்பனே, பாவத்து நிமித்தம் சாபத்து நிமித்தம் ஏற்பட்டிருந்தாலும் அவைகள் அத்தனையும் உங்க நாமத்தினாலே நான் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் ரத்தத்தினால உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு என்று சொன்னீங்களே. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்.
இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்க கடவோம் என்று அன்றே பக்தன் சொன்னது போல இன்றைக்கு இவர்களுக்கு இந்த பெரிய காரியத்தை செய்து தேவரீர் இவர்களை மகள பண்ணுவீராக. சாராமாவுடைய துக்கத்தை நீங்க நீக்கினீங்களே ஆண்டவரே தகப்பன, எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பாடுகள் ஐயா, எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே. 25 வருஷமா அவன் பின்பற்றி வந்த போது தகப்பனை 25வது வருஷத்துல கர்த்தர் அவளுக்கு மகிமையான காரியத்தை செய்து அவ்வளவு முதிர்ந்த வயதிலும் ஆண்டவரே அந்த ஆத்மா துக்கத்தோட போகாதபடி அவர்களையும் மகிழ செஞ்சது போல உங்க ஆலயத்தில் வரக்கூடிய வயதானவர்களை தேவன் மகிழ செய்வீராக. தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா சஞ்சலமும் விலகி ஓடுவதாக. பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து அவங்களுக்கு இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கிற அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. யோபனுடைய நன்மைகள் ஆண்டவரே, ஆண்டவரே உத்தமமாய் பின்பற்றின நாட்கள் இருந்த ஆசீர்வாதங்களை விட அந்த உத்தமத்தை அறிக்கை செய்த பொழுது அப்படி இறுதி நாட்கள்ல நீங்க கொடுத்த இரட்டிப்பான நன்மைகளை போல இன்றைக்கு இந்த ஆலயத்துல வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை செய்யுங்கப்பா. அவர் இழந்த 7000 ஆடுகளுக்கு 14,000 ஆடுகளை கொடுத்தீங்களே, அவர் இழந்த 3000 ஒட்டங்களுக்கு 6000 ஒட்டகங்களை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அவர் இழந்த ஏறு ஆண்டவர் 500 ஏறுகளுக்கு பதிலாய் ஆயிரக்கணக்கான ஏறுகளை கொடுத்தீங்களே அப்பா. நீங்க நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே, நன்மை செஞ்சீங்க. ஜபாலை தலைவனுடைய யாவீருடைய மகள் ஆண்டவரே, மரித்த மகளை ஆண்டவரே உடைய வார்த்தையால சுகமாக்குனீங்களே, உயிரோடு கூட எழுப்புனீங்களே ஆண்டவரே. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. யார் குடும்பத்தில எல்லாம் வறுமை இருக்குதோ, யார் குடும்பத்தில எல்லாம் கஷ்டம் இருக்குதோ, யார் குடும்பத்துல இன்றைக்கு ஆகாரத்துக்கு யார் கஷ்டப்படுறாங்களோ, யாருடைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்களோ, யாருக்கு கடன் அதிகமா இருக்கோ அந்த கடன் எல்லாம் நீங்கி போவதாக. ஒரு நாளும் எங்க பிள்ளையோட குடும்பங்கள்ல வறுமைகள் வரவே கூடாது. வறுமைகளை சந்தோஷமாய் மாற்றுவீராக. அதுக்கு ஏற்ற பிரதிபலனையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பீராக. என் ஜனங்கள் ஒருபோதும் ஆண்டவரை கெட்டு போவதில்லை என்று சொன்னீங்க. என் ஜனங்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று சொன்னீங்க. அப்படியே கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த உமது மகளை உமது அடியாளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர நாட்கள் அநேக உடைந்த உள்ளங்களை தேற்ற, அநேகரை ஆற்ற உங்க மகளுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உங்க மகளுக்கு சொல்லும் போது நான் உனக்கு அநேகருக்கு நான் உன்னை தாயாக வைப்பேன் என்று சொன்னீங்கப்பா. அப்படிப்பட்ட வார்த்தை உள்ள மகளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாயாக கர்த்தர் உங்க அடியாளை விளங்க செய்யுங்கப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேற செய்யுங்க. சபையில வந்து யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. சிறு பிள்ளைங்க தொடங்கி பெரியவங்க வரையிலும் ஆசீர்வதி. நீங்க அப்படி நன்மை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார்.